மகர ராசிக்காரங்க அமைதியான தோற்றம், அலட்டி கொள்ளாத இயல்பான மனநிலையை கொண்டவங்க, மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க, நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு எடை போட தெரிஞ்சவங்க, உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே துணை நிற்பாங்க. அன்பால் ஏமாறக்கூடிய நபர்கள் தான் மகர ராசிக்காரங்க. பாசத்தால் பல இடங்களில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டிருப்பீங்க. இதை நினச்சி தனியாக இருக்கும்போது ரொம்ப மனதளவிலையும் வேதனைப்பட்டிருப்பீங்க. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மகர ராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராகிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. வரக்கூடிய நாட்கள் இருந்து மகர ராசிக்காரர்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது. ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது. இது உங்கள் வாழ்க்கை நிலையவே முழுவதும் மாற்ற போகுது. அதாவது மீன ராசியில் சூரிய பகவான், புதன் பகவான், ராகுகேது பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான் இவங்க 5 பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது. ஏன்னா மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் கடந்த 2.5 வருடமாகவே பார்த்தீங்கன்னா 7.5 சனியோட பாதிப்பு அப்படிங்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு 7.5 சனியோட பாதிப்பு அப்படிங்கிறது முழுவதுமாகவே முடிஞ்சிருச்சு. இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு மிகுந்த ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. ஏன்னா மே 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி, மே 18ஆம் தேதி ராகுகேது பெயர்ச்சி, இந்த வருடத்திலே பார்த்தீங்கன்னா 3 பெயர்ச்சி நடக்க இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் நல்ல பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்திருக்காது. குடும்பத்தில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே மகர ராசிக்காரங்க சந்திச்சிருப்பீங்க கடந்த காலகட்டங்களில். இனி அது அப்படி எல்லாமே உங்களுக்கு வாழ்க்கையை நோக்கி முன்னேற்றம் அடையக்கூடிய நாட்களாகவே இந்த 2025 முழுவதுமே உங்களுக்கு பார்க்கப்படுது. மகர ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இந்த 7.5 சனியால் உங்களுக்கு கஷ்டமும் பிரச்சனையும் தான் வந்திருக்கும். மகர ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்காக உங்கள் கூட இருக்க நபர்கள் நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் மகர ராசிக்காரங்க. நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்கவே மாட்டீங்க. நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள். கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. மற்ற ராசிக்காரங்க மாதிரி என்றைக்குமே நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி காட்டவே மாட்டீங்க. இந்த 7.5 சனியால் உங்களுக்கு பொருளாதாரத்தில் ரொம்ப பின்னடைஞ்சிருப்பீங்க. சரியாக வேலை கிடைச்சிருக்காது, அப்படிலாம் வேலையை விட்டுருப்பீங்க, இல்லை வேலையை விட்டு தூக்கியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே 7.5 சனியால் சந்திச்சிருப்பீங்க. ஆனால் வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு போகிறார். கண்டிப்பாக மகர ராசிக்கு இந்த வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது மிகுந்த ஒரு உன்னதமான நாட்களாகவே பார்க்கப்படுது. ஏன்னா உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா கடந்த காலகட்டங்களில் ஒரு 10,000 வேலைக்கோ 5,000 வேலைக்கோ குறைவான சம்பளத்துக்கு குடும்ப கஷ்டத்துக்காக போயிட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல வேலை, அதாவது நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேலை நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு ஐடி ஜாப்போ இல்லை பிரைவேட் ஜாப்போ இல்லை பேங்க் சைடு ஒன்று எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் வரக்கூடிய நாட்களையே வச்சு பார்க்கும்போது நிச்சயமாக அந்த வேலைங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும். சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாக கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே சேரும். கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்துருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவு சுத்தமாகவே இருக்காது. மகர ராசிக்காரங்க எல்லாருமே பயப்படுறது சனி பயிற்சிக்கு அப்புறம் இந்த ராகுகேது பயிற்சி நினைச்சதான். ஏன்னா ராகுகேது பயிற்சி மே 18ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசி அதிபதியாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லது
நல்லதும் பண்ணுவார் கெட்டதும் பண்ணுவார், ஆனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ராகு கேது என்ன பண்ணுவார்னே தெரியாது, அதை கண்டே பிடிக்க முடியாது அப்படின்னு தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனால் வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேருமே சேர்ந்து மகர ராசிக்கு மிகுந்த நல்ல நல்ல செயல்களை மட்டுமே பண்ண போகிறாங்க. இதனால் உங்கள் வாழ்க்கை நிலையை முழுவதுமாகவே மாறப்போகுது. நீங்களும் ஒரு கம்பெனியில் கிட்டத்தட்ட வந்து 7-8 வருஷமாக வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் அந்த கம்பெனியில் ஒரு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இது வரைக்குமே மகர ராசிக்காரங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஒரு பதவி உயர்வோ சம்பள உயர்வோ எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு எல்லா சலுகையுமே கிடைக்கும் போது இதை பார்த்துட்டு ரொம்ப மனவேதனைப்பட்டிருப்பீங்க. ஆனால் நீ வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு உங்கள் மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது. இனி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. புதிய பதவி புதிய பொறுப்புகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். ஏன்னா கடந்த காலகட்டங்களில் 7 சனியால் மகர ராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் தடைப்பட்டே தான் போயிட்டு இருந்திருக்கும். நிச்சயதார்த்தம் வரைக்கும் போவாங்க, திடீர்னு ஏதாவது சொந்தக்காரங்க ஏதாவது சொல்லி அதை கெடுத்து விட்டுருவாங்க. அப்படின்னு நிறைய சிக்கல் எல்லாமே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் அமையும். ஏன்னா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு ஈஸியாக திருமணம் அடைஞ்சிருது. ஆனால் இதில் ஆண்கள் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாவம். ஏன்னா வயது 33 35 38 வயது வரைக்குமே நிறைய ஆண்களுக்கு திருமண பாக்கியம் அப்படிங்கிறது தடைபட்டே போயிட்டு இருக்கு. விரைவில் இந்த ஒரு 6-7 மாதங்களுக்குள்ள நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணையை இழந்த மகர ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒருத்தருடைய சப்போர்ட் ஒருத்தருடைய துணை இல்லாமல் இந்த காலத்தை வந்து சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு இந்த 7 சனி மூலமாக வந்து நிறைய கஷ்ட துன்பங்களை அனுபவிச்சிருப்பீங்க. உடல் சார்ந்த பிரச்சனைகள் நிறையவே இருந்திருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாக குரு பகவான் நிவர்த்தி பண்ணிடுவார். இன்னொரு 6-7 மாதங்களுக்குள்ள விரைவில் உங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். காதலில் அதிகமாக தோல்வி அடையக்கூடிய ராசி அப்படின்னா அது பெரும்பாலும் மகர ராசிக்காரங்க தான். ஏன்னா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, திடீர்னு போய் பேரண்ட்ஸை சொல்லும்போது பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. அப்படிலாம் லவ் பண்ணுறீங்களே திடீர்னு பிரிஞ்சு போயிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே கடந்த காலகட்டங்கள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் உங்களுக்கு காதலை கண்டிப்பாக திருமணம் செய்து வைப்பாங்க. பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஒன்றாக இணைந்து வாழக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது. பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு மதிப்பு மரியாதை உண்டாகும். குறிப்பாக உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வர்றது காரணமே 3வது நபர் தான். அந்த 3வது நபர் மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் தலையிடாமல் பார்த்துக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க. எதையுமே யாரிடமே நம்பி சொல்ல வேண்டாம். இது மிகப்பெரிய சிக்கலையும் குழப்பத்தையும் உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் கொண்டு வந்துக்கிட்டே தான் இருக்குது. மகர ராசிக்காரங்க வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருப்பீங்க. உங்கள் கிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து திருப்பி தராமல் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்க எல்லாமே உங்களுடைய பணத்தை திருப்பி தர போகிறாங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டிருப்பாங்க. ஆனால் இனி பார்த்தீங்கன்னா உங்கள் வீடுகளில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே தொடர்ந்து நடக்க போகுது. சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கலான முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. மகர ராசிக்காரங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் இப்போ போய் ஒரு மகர ராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5 லட்ச ரூபா கடன் சொல்லுவாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வீட்டுக்காக தான் கடன் வாங்கியிருப்பாங்க. தங்களுடைய ஆடம்பர தேவைக்காக மகர ராசிக்காரங்க என்றைக்குமே செலவு பண்ண மாட்டாங்க. குடும்பத்துக்காக ஒரு படிப்பு செலவுக்காக இல்லை ஹாஸ்பிட்டல் செலவுக்காக ஒரு பிஸ்னஸாக கடன் வாங்கியிருப்பாங்க. இந்த கடனை எப்போ தான் கட்டி முடிப்பேன் அப்படின்னு ஒரு மன வேதனையிலேயே இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. இந்த 2025 முடிகிறதுக்குள்ளேயே 2025 முடிஞ்சு 2026 நீங்கள் அடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே இந்த ஆண்டுக்குள்ளேயே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் வந்துகிட்டு தான் இருக்க போகுது.
இனி வரக்கூடிய நாட்களில் மகர ராசிக்காரங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே அபரிவிதமாக இருக்க போது. உங்களுடைய நண்பர்களும் சொந்தக்காரர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது பொறாமை கொள்ள போகிறாங்க. உங்களை பற்றி வெளியே போயும் பொருளையும் பேச போகிறாங்க. அந்த அளவுக்கு மகர ராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு அசுர வளர்ச்சியாக இந்த 2025 இருக்க போது. 7.5 சனியோட தொந்தரவு முழுக்கவே முடிஞ்சு போச்சு. இனி நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையை ஜம்முன்னு வாழ போகிறீங்க. வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க. மகர ராசிக்காரங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் உங்களுடைய சொந்த ராசி அதிபதியாக சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கு மூலம் நல்லெண்ணெய் தீபம் வெளிவற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை வளமாக இருக்கும்.